பொங்கு தமிழ் 2025. தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மெல்பர்ன் மாநகரின் பெடதேசன் சதுர்க்கத்தில் ஆஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது. உலகிலேயே சிறையுண்டு அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதேள்வோம். இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மக்களிலிருந்து மக்களுக்காக. ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்புகளுக்கு வணக்கம். தம்பி இடும்பாவனம் கார்த்திக், நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி ஒருத்தர் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் தம்பி. வணக்கம். இப்போ சமீப காலமாக இடும்பாவனம் கார்த்திக் ஊடகங்களில் பரபரப்பாக எங்கேயோ ஒரு விவாதத்தில் எங்கேயோ ஒரு மாதிரி போயிட்டு அவர் பேசுவதெல்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சித்தரிப்பு தொடங்குது. கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஏன் குறிப்பாக உங்களுக்கு எதிராக அப்படி நடக்குது? எதை சொல்றீங்கண்ணே? நிறைய விவாதம். நேற்று ஒரு விவாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இல்லைண்ணே, ஒருத்தர் தவறாக சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விவாதம் பார்த்தீங்கன்னா அது கார்னர் பண்ணுறாங்களா அவங்கள, இல்லை தேவையில்லாமல் அமையுதா அந்த மாதிரி? இல்லை, இப்போ இந்த கரூர் மரணங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போயிட்டேன். அந்த அன்னைக்கு மரணம் நிகழ்ந்த அன்னைக்கு இரவு கிளம்பி நான் அந்த மருத்துவமனைக்கு போயிட்டேன். அங்கே போய் அந்த சடலங்களை பார்த்துட்டேன், அந்த ஒப்பாரி ஓன சத்தத்தை கேட்டுட்டேன். அதனால மற்றதெல்லாம் இது வரைக்கும் செய்தியாக இருந்துச்சு. இப்போ கள்ளக்குறிச்சி மரணம், கள்ளச்சாராய மரணங்கள் எல்லாமே செய்தியாக இருந்துச்சு, கேள்விப்பட்டோம், வலிச்சிச்சு, துயரமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் இதில் போய் இங்கே பார்த்துட்டதால, அந்த உயர்த்த உடல்களை சடலத்தை பார்த்துட்டதால நம்ம குடும்பத்திலே இழப்பு எழுந்துட்டது போல் அது எல்லாத்தையும் விட கூடுதலாக வழியாயிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் விட கூடுதலான உணர்ச்சி மிகுதியாக கூடுதலான கோபத்தோடு பேசுகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு நம்ம மனசாட்சிக்கு உடன்பட்டு பேசுகிறோம். நமக்கு நியாயமான ஒரு என்ன வேகம் வரணுமோ, என்ன கோபம் வரணுமோ அதுதான் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் தொலைக்காட்சி வாதங்களை பேசுகிறதா சொல்லட்டும், இல்லை நேர்காணலில் பேசுகிறதுக்கு என்ன வேணாலும் உள்நோக்கங்கள் கற்பிக்கட்டும். நான் என் கருத்துக்கு நான் பொறுப்பேற்பேன். யாரோட புரிதலுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. அது அவங்களோட மன ஓட்டம் தான். இல்லை, இதில் நடிகர் விஜய் பொறுப்பேற்றிருக்க வேண்டும் அப்படின்றத நீங்கள் சொல்ல வரீங்களா? அவங்க தரப்பில் நாங்கள் பொறுப்பாளி, நாங்கள் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அரசு தரப்பில் நாங்கள் பொறுப்பாளி இல்லை, நாங்கள் இவ்வளவும் அனுசரித்து நிறைய விஷயங்களை அவருக்காக விட்டு கொடுத்து நகர்த்தி எல்லாமே சரியாக தான் வச்சு. முதல்ல இது இரண்டு தரப்பு கருத்துக்கும் உங்களுக்கு பதில் என்ன? அதாவது எங்கேன்னு தொடங்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளோட கூட்டம் இருக்கும். இப்போ இடதுசாரி, வலதுசாரி, இந்துத்துவா, தமிழ் தேசியம், திராவிடம், மார்க்சியம்னு பல்வேறு கூட்டங்கள். இந்த கூட்டங்கள் இப்போ பாஜக கூட எடுத்துங்க. பாஜக கலவரம் பண்ணும், மக்களுக்கு எதிரான செயலில் ஈடுபடும். ஆனால் அவனுக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்கும். அவன் திட்டமிட்டு மக்களை போய் தாக்குவானே ஒழிய, பொருட்களை சேதப்படுத்துவானே ஒழிய, அவன் அமைப்புக்குள்ள அந்த கட்டுக்கோப்பு இருக்கும். இப்படி எல்லா கட்சியும் குறைந்தபட்சமான கட்டுக்கோப்பு, ஒரு ஒழுங்கு, ஒரு நேர்த்தி இருக்கும். நாம் தமிழர் கட்சி பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம கட்டுக்கோப்பு, நேர்த்தியோட உச்சத்தில் இருப்போம். ஆனால் ஒரு கட்சிங்கிறது கட்சியாகவே மாறாமல் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர் மன்றமாகவே இருக்குது. அந்த ரோஹிணி தேட்டரில் விஜயோட படத்தோட முன்னோட்டம் போடுறாங்க. அப்போ ஓடி அந்த நாற்காலியை பூரா நொறுக்கிட்டாங்க. அதே மணல தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதை அந்த கட்சியின் தலைவர் சரி செய்யணும், ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கல. ஏன்னா இப்படியெல்லாம் செய்யறதுதான் தனக்கான ஒரு என்ன சொல்றது, தன்னை பத்தி பெருசா பேசுவாங்க. விஜய்க்காக மரத்து மேலே ஏறினா, அவன் கட்டடத்து மேலே ஏறினா, குதிச்சான், டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறினா, இதெல்லாம் தான் அவர் தனக்கான வெளிச்சமா நினைக்கிறாரு. அவரே பரப்புரையும் போது விளக்க அணைச்சு போடுறாருன்னா அவரோட உள்ள கிடக்கைய மன ஓட்டத்தை புரிஞ்சுக்க முடியும். இதுல முதல்ல விக்ரவாணி இருக்கிறாருன்னு சொல்றீங்களா? விஜய் பொறுப்புணர்ச்சிங்கிற துணி கூட கிடையாது. பொறுப்புணர்ச்சிங்கிற தாண்டி அவருக்கு மனித தன்மையே கிடையாது. ஏன்னு விளக்குறேன். விக்ரவாணி மாநாட்டில் 440 பேருக்கு மேல மயக்கமுற்றதா அந்த கட்சியில அன்றைக்கு இருந்த ஜெகதீஸ்வரன் தெளிவுபடுத்தார். அது புஷியானது தான் அந்த கணக்கை சொன்னார் அப்படின்ட்டு. 440 அதுக்கும் பிறகு அவர் இந்த பரப்பரை தொடங்குற வேலையில முதலே மயக்கம் விடுறாங்க. நாகப்பட்டினத்தில், திருவாரூர்ல, அரியலூர்ல, திருச்சியில, அன்னை காலையில நாமக்கல் 34 பேர் எல்லா கூட்டங்களையும் மயக்கம் விடுறாங்க.
மற்ற கட்சி கூட்டங்கள்ல ஒருத்தரோ 2 பேரோ மயக்கம் போட்டு இருந்தாலே பெரிய விஷயம். ஆனா இந்த கூட்டத்துல இவங்க கூட்டத்துல வந்து தொடர்ச்சியா மயக்கம் போட்டு விழுந்துகிட்டே இருக்கிறாங்க. அதை ஊடகங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணுது, இலகுவாக்கி இயல்பாக்கி கடந்து போகுது. இதுல விஜய் பேசுறப்ப நம்ம எல்லாம் ஒண்ணுதான், உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை அப்படின்னு பேசுறாரு. விக்ரவாணி மாநாடு முதல் மாநாடு, அந்த மாநாட்டுக்கு வந்து மாலை தான் பேச தொடங்குவார்னா காலையிலேருந்து வந்துட்டாங்க. காலையிலேருந்து வந்து வெயில காத்து நடக்கிறாங்க. அந்த தண்ணி இல்லாம கழிவறை தண்ணியெல்லாம் குடிச்சாங்க. அதை பார்த்தோம். அப்ப என்ன ஒரு படிப்பினை கற்றுக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், அடுத்த மதுரை மாநாட்டுக்கு நீங்க பகல்லே வந்துடுறாங்கன்னா கூரை போட்டுக்கலாம். இப்ப திமுகவோ அதிமுகவோ இல்ல வந்து மதிமுகவோ கூரை போடுறாங்க, 4 முழுக்க நிகழ்ச்சி நடத்துறாங்க, அவங்க சாப்பாடு தர்றாங்க, எல்லாம் தண்ணி பாட்டில் வைக்கிறாங்க, தண்ணி போத்தல் வைக்கிறாங்க, அந்த சிற்றுண்டி வைக்கிறாங்க, அப்படி பண்ணிக்கலாம். ஆனா ஏன் பண்ணல, ஏன் கூரை போடலன்னா, கூரை போட்டா அந்த காட்சி கிடைக்காது. அந்த படம் எடுக்கிறப்ப இவ்வளவு கூட்டம் கூட காட்சி கிடைக்காது. அதனால தலைவர் வந்து ஏற்கொள்ள வச்சிருப்பாரு, அவர் வந்து அங்க கூரை போட்டு அதுக்குள்ள நிற்பாரு, வேர்வை வராம நிற்பாரு. அவன் தொண்டர்கள் வந்து வெயில வந்து சுருண்டு விடுவான். இந்த செயல்பாட்டோட நீச்சு தான் இது. இதுல வந்து தொடக்கம் முதலே வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம அந்த கூட்டம் இருக்குது. எந்த கட்சி கூட்டத்திலாவது எங்க தொண்டர்கள் வரப்போறாங்க நாளைக்கு, அந்த மின்சாரத்தை துண்டிங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்களா? என்ன கோரிக்கை வைப்பாங்க? பாதுகாப்பா அதிகப்படுத்துங்க, கொஞ்சம் இந்த ஏற்பாடு செஞ்சு கொடுங்க, இதான் கோரிக்கை வைப்பாங்க. மின்சாரத்தை துண்டிங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறதுனா இந்த கட்சியை புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இதுல வந்து நாமக்கல்ல காலைல 8:45 பரப்புரை அப்படின்னு அறிவிக்கப்படுது. 8:45 நாமக்கல்ல பரப்புறன்னா முதல் நாள் இரவே கிளம்பி போயிருக்கணும். ஏன்னா காலைல போவதற்கான சாத்தியக்குறை இல்லை. அவர் வீடு நீலாங்கரையில விமான நிலையம், போக்குவரத்து நெரிசல் இல்லைன்னா கூட 40 நிமிஷம் ஆயிடும். அந்த விமான நிலையத்திலேருந்து திருச்சி 1 மணி நேரம், திருச்சியிலேருந்து நாமக்கல் 2 மணி நேரம். அப்ப இதுலயே 4 மணி நேரம் வந்துருது. அப்ப 8:45 பரப்புரை விடிய காலம் 3 மணி எழுந்து போவாரா? அப்ப முதல் நாளே திட்டமிட்ட தான் போக முடியும். அப்ப காலையில கிளம்புறாருனாலே 8:45 அறிவிச்சிருவோம், காத்து நடக்கட்டும், நம்ம போறபடி போவோங்கிற மனப்போக்கு. அப்ப 8:45 பரப்புரை அறிவிச்சிடுறாரு. முதல் நாள் ராத்திரியே போய் தங்குறான், விடிய காலம் போறான், காலையில வர்றான், வந்து அங்க கூட்டமா ஒரு திருவிழா பார்க்க வந்தது போல. என்ன விஜய் வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகர், காசு பணம் செலவு இல்லாம ஒரு நடிகரை பார்க்குறோம், ஒரு கேளிக்கை ஒரு பொழுதுபோக்குங்கிறப்ப மக்கள் ஆர்வமா அதீதமா அங்க கூடுறாங்க, காலில இருந்து கூடுறாங்க. அது வந்து 8:45 சொல்லிட்டு அவர் ஏறக்குறைய 2:45 வர்றாரு. அப்ப ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் காலதாமதம். அந்த 6 மணி நேரம் காலதாமதத்துல இப்ப அவங்களுக்கான பெண்கள் இருக்கிறாங்கன்னா இயற்கை உபாதை கழிப்பதற்கு வந்து தற்கால கழிப்பிடம் அங்க செய்யப்பட்டிருக்காங்கன்னா இல்ல. இந்த வரக்கூடிய கூட்டத்தை ஒழுங்குபடுத்த தன்னார்வ தொண்டர்கள் எத்தனை பேர் அங்க அமர்த்தப்பட்டிருக்காங்கன்னா அது இல்லை. அவங்களுக்கான தண்ணீர் வசதி அதுவும் இல்லை. கடைகள்ல தண்ணீர் முடிஞ்சு போச்சு. சாப்பாட்டு வசதி, ஏன்னா மதிய வேலையில் கிடக்குது, அப்ப சாப்பாட்டு வசதி எதுவுமே செஞ்சு தரப்படல. அவன் காத்து கடந்தா காத்து கிடக்கிற மனப்போக்கு. இன்னும் சொல்ல போனா விஜயை பொறுத்த வரைக்கும் நேரம் தவறாமைக்கு பெயர் போனவர். சிவாஜி கணேசனுக்கு பிறகு அவர் விஜய் வந்து நேரத்துக்கு வந்துருவாரு. 6 மணிக்கு படப்பிடிப்புனா கூட 5:45 போய் ஒப்பனை போட்டுக்கிட்டு அலங்காரம் போட்டு உட்கார்ந்து பாருன்னு சொல்றாங்க. அவரே காணொலி என்ன சொல்றாருன்னா, 7 மணிக்கு படப்பிடிப்புனா நான் 7 மணிக்கு போயிடுவேன், அது 8 மணிக்கு அவங்க தொடங்கினா கூட பிரச்சனை இல்லை, நான் 5 நிமிஷம் காலதாமதம் போனாலும் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும் அப்படின்னு அந்த நேரம் தவறாமையை வந்து சொல்றாரு. அப்ப 8:45 நாமக்கல்ல படப்பிடிப்புனா எத்தனை மணிக்கு போயிருப்பாரு? 8 மணிக்கே போயிருப்பாரு. ஆனா அங்க பரப்புறப்ப எதுக்கு 2:45 காலதாமதம் செய்றீங்க? ஏன்னா அந்த காலதாமதம் திட்டமிட்டு செய்யப்படுது. ஏன்னா அவர்தான் உருவாக்குறாருன்றீங்களா? 100 ஏன்னா அந்த நாளை சனிக்கிழமை, வாரத்துல சனிக்கிழமைன்னா ஊடகங்கள்ல வந்து விஜய் வந்து அதை நிறைச்சிடணும். செய்தி நாம தான் இருக்கணும், காலையில இருந்து மாலை வரைக்கும் நம்ம செய்தி இருக்கணும். அந்த ஒரு நாள் செய்திங்கிறது ஒரு வார காலம் விவாத பொருளா இருக்கணும். அடுத்த சனிக்கிழமை இப்படி ஜனவரி மாசம் வரைக்கும் நம்ம நாட்களை நாமளே ஆக்கிரமிக்கணும், மக்கள் மனநிலையை வந்து தயார்படுத்துங்கிறதுல தெளிவா இருக்காரு. அப்ப இங்க 8:45 வர வேண்டியதுக்கு 2:45 போறாரு. சரி, 2:45 அங்க நாமக்கல் போயிடுறாரு. நாமக்கல்ல மிஞ்சி போனா ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறாரு. அப்ப அந்த பரப்புரை வந்து ஒரு 3:30 மணிக்கு முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து பேருந்துலேயே எல்லா வசதியும் இருக்கு, சாப்பாடுல இருந்து எல்லா வசதி இருக்குது, ஓய்வெடுக்க வசதி இருக்கு. அந்த பேருந்து செலுத்திருந்தா நாமக்கல்ல இருந்து கரூருக்கு ஏறக்குறைய வந்து 34 கிலோமீட்டர், அது 50 நிமிஷத்துல வந்துடலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 மணி நேரம் வச்சா கூட அப்ப ஒரு 3:30 மணி 4 மணி கூட வந்துக்கலாம், 4:30 மணி கூட வந்துக்கலாம். ஆனா 4 மணிக்கு வரல, 7 மணிக்கு மேல வர்றாரு. ஏன்னா அதுவும் திட்டமிட்டு காலதாமதம் செய்யப்படுது. அந்த வாகனத்தை விரைவா செலுத்தினார்னா உடனே வந்துட முடியும். ஆனா நாமக்கலுக்கு பரப்புரைக்கு வந்தாலும் ஒரு 5000 பேர் 6000 பேர் அவனை கூட்டு வரணும். அப்ப என்ன வரலாம், தேர் போல வண்டியை மெதுவா செலுத்துறாரு, மெதுவா செலுத்தி மெதுவா கொண்டு வர்றாரு. அந்த உள்ள உட்கார்ந்து கையை காட்டினவர், முகத்தை காட்டினவர், இவங்க எல்லாம் விஜய் பேச்சை கேட்க வரல, அவர் முகத்தை பார்க்க தான் வர்றாங்க. இவர் உள்ள போய் சாத்திட்டு உட்காந்துட்டாரு. அப்ப பார்க்க வரவெல்லாம் விஜய் பார்க்க முடியல, வண்டி நகர்த்தோடனே வண்டியோட சேர்ந்து நகர்றான். அப்ப கூட்டத்துக்குள்ள வர்றப்ப
அங்க வந்து நீங்க சொல்றது எல்லாமே கார்த்தி எல்லாமே வந்துட்டு திட்டமிட்டு தான் ஒண்ணு நகர்த்து. நிச்சயமா நீங்க அப்ப 41 பேர் இறக்கணும்ன்ற திட்டமா அவருக்குள்ள இல்ல அப்படி பண்ணாலும் சொல்ல வரல, சாகணுங்கிற இதுன்னு சொல்ல வரல. அவரோட அலட்சிய போக்கு, அரசியல் ஆதாயம், அரசியல் ஆதாயம். அதுல வந்து அப்படியே கூட்டு வர்றாரு. இன்னொரு கணக்கும் இருக்கு. சனிக்கிழமை வந்து அங்க ஜவுளி வர்த்தகம், அதுல உழைக்கும் மக்கள் ஈடுபடுவாங்க. வாரச்சம்பளம் வாங்கிட்டு வீதிக்கு வருவாங்க. அவங்க வந்து துணிமணி வாங்குறதுக்கோ, சாப்பாடு சாப்பிட்றதுக்கோ, இல்ல வந்து பொழுதுபோக்கு ஈடுபடுறதுக்கோ வீதிக்கு வருவாங்க. அந்த கூட்டமும் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி நீங்க 6 மணி 7 மணிக்கு மேல வந்தா போதும் அப்படின்னு திட்டமிட்டு 3:30 மணிக்கு முடிஞ்ச பரப்புரைக்கு 7:30 மணி வரைக்கும் வண்டியை நகர்த்தி ஒரு 34 கிலோமீட்டருக்கு நகர்த்தி கொண்டு வர்றாங்க. இங்க காவல்துறை எங்க கோட்டை விட்டுச்சு, உளவுத்துறை கோட்டை விட்டுச்சுன்னா 10,000 பேர் தான் கூடுவாங்க அப்படின்னு சொல்றப்ப அதை நம்பிக்கிட்டு அனுமதி கொடுத்துருக்க கூடாது. அங்க கோட்டை வர்றாங்க. அதுக்கும் பிறகு அது எங்க இதாகுதுன்னா, அந்த கூட்டம் வர்றப்ப ரொம்ப கூட்டமா இருக்கு, ஒரு 50 மீட்டர் முடிவு எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு புஷியான தரப்புல, தாவேகா தரப்புல மறுப்பு தெரிவிக்கப்படுது. இல்ல நாங்க ஏற்பாடு பண்ண அங்கா பண்ணிருக்கோம், அந்த இடத்துல பரப்புரை செய்வோங்கிறாங்க. அப்ப அந்த சிக்கல் இருக்கு. அந்த இடத்துல நடத்திருந்தா அந்த கூட்டம். அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்க, அந்த இடத்துல தடுத்து கைது பண்ணிக்கணும்ங்கிறாங்க. கைது பண்ணி என்ன ஆகும்னா கூட்டம் பஸ்ட் அவுட் ஆயிருக்கும். கூட்டம் வந்து ஒட்டுமொத்தமா கலவர சூழலா மாறி இருக்கும். அது வேற மாதிரி போயிருக்கும். அது இன்னமும் அதிகப்படியான பாதகமான விளைவை ஏற்படுத்திருக்கும். அப்ப அங்க வந்து முதல்ல அனுமதி கொடுத்துவே கொட்ட வர்றாங்க, திரும்ப அனுமதி கொடுத்து கொட்ட வர்றாங்க. அதுக்கு பிறகு நிகழ்ந்துருது. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பேசிட்டோம் நேரம் அதெல்லாம் ரொம்ப கடந்து போச்சு. நம்ம இத்தனை நாள் வந்துட்டோம். இப்ப விஷயம் என்னன்னா, எல்லாம் ஓகே, இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாராரு, புஷி ஆனந்த், இன்னும் அவங்க இந்த டீம் எல்லாமே நிர்வாகிகள் எல்லாமே வழக்கு போட்டாங்கல்ல, ஏன் கைது பண்ணல? திமுக அரசோட கையாளாத்தனம், திமுக அரசோட அரசியல் ஆதாய கணக்கு, அதுதான் 100 விழுக்காடு. 100 விழுக்காடு அதை தாண்டி எதுவுமே இல்லை. இந்த விவகாரத்துல இது கையாளாகாத தன்னை எடுத்துக்கலாமா, இல்ல டெல்லியில இருந்து நமக்கு என்ன நெருக்கடி வரும் இந்த காரணத்துக்காக நினைச்சிருந்தா உண்மையிலே ஜெயலலிதா இருந்தா விஜய் கட்சியோட எண்ணமே வந்திருக்காது, அது வேற. ஆனா ஜெயலலிதா இந்த இடத்துல இருந்தா விஜய் வந்து அன்னைக்கு இரவே கைது பண்ணிருப்பாரு. அன்னைக்கு இரவே கைது பண்ணிருப்பாங்க, இல்ல காலை கைது பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுமைத்தனம் உண்டு இதுல. இது திமுக அரசை பொறுத்த வரைக்கும் இதை முதன்மை காரணகர்த்தா விஜய் தான். அவரோட அலட்சிய போக்கு தான் 41 உயிரோட சாவுக்கு காரணமா அமையுது. அப்ப என்ன பண்ணிருக்கணும், நீங்க விஜயை வழக்கில் சேர்த்து அவர் கைது பண்ணிருக்கணும். ஆனா விஜயை கைது பண்ணா அரசியலா வந்து அவருக்கு ஆதாயம் அமைஞ்சிரும். அவர் மேல ஒரு பச்சாதாபமும் ஒரு பரிதாபம் வச்சு வந்துடும். அது தேர்தலை எதிர்வச்சிரும். அவர் இன்னும் பெரிய ஆளாயிடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திமுக இந்த விவகாரத்துல விஜயம் ஒட்டுமொத்தமா தொடாம விட்டுருது. சரி, விஜய் தொடரல. ஆதவர்ஜுனன் மேல நிர்வாகி இருக்கிறாங்கல்ல, ஆதவர்ஜுனன் மேல ஏன் தொடரல அப்படின்னா, சபரிசன் லாபி யாரு வந்து உங்களுக்கு வந்து 450 கோடி யாரு கொடுத்தா, மாற்றி இவங்களோட மாமனார் மாற்றின்னு அந்த லாபி. அதனால ஆதவர்ஜுனன் இருந்தாரு, அது எல்லாருக்கும் தெரியும். அந்த பேருந்து மேல வந்து அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் விஜய் ஆதவர்ஜுனா அவங்க தான் இருந்தாங்க. அப்ப ஆதவர்ஜுனா மேல 100 விழுக்காடு வழக்கு போடப்படுது. ஒரு பதிவு போடுறாரு, அதுக்கு வழக்கு போடுறாங்க. ஆனா கைது பண்ணல. ஏன்னா அங்கேயும் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு அங்க மாற்று. அதுதான் புரியல. இப்ப இதே முகநூல்ல இப்படியாக சித்தரிச்சாங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில இருந்து பல பேர் கைது பண்ணி அவர் போட்ட பதிவுக்கு அவர் கைது பண்ணி தேசிய பாதுகாப்பு சட்டம் கூட போடலாம். அதற்கான முகாந்திரம் இருக்கு. நீங்க குண்டர் சட்டம் போடலாம், தேசிய பாதுகாப்பு சட்டம் போடலாம், என்ன பண்ணாலும் போடலாம். அவர் கைது முகாந்திரம் இருக்கு. ஏன் அந்த பாரபட்சம்? ஏன் அதான் சபரிசன் லாட்ரி மார்டின் அந்த லாபி, அதனால அவரை வழக்கில் சேர்க்கல. இல்ல பணம் மட்டும்தானே, இல்ல பயமும் இருந்ததா? முதல்ல இதுல வந்து அவங்க கை வச்சு புஷியானந்தன், நிர்மல்குமாரை கைது பண்ணலாம் தாராளமா. கைது பண்ணாத காரணம் என்ன பண்ணாலும் தாவேக்காவுக்கு வந்து ஒரு ஆதாயமா அமைஞ்சிடும். அப்ப இது எல்லாத்தையும் வந்து இதுல 41 பேர் உயிர் போயிருக்கு. இதுல வந்து நியாயம் நிலைநாட்டப்படணும், நீதி நிலைநாட்டப்படணும். அந்த சட்ட நடவடிக்கையில எந்த பாரபட்சம் இல்லாம, விருப்பு இல்லாம செய்யணுங்கிற எண்ணம் வந்து திமுக கிடையாது. அவங்க 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தலை மனசு வச்சுக்கிட்டு இந்த கருவு மரணங்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தணும் முழுக்க 100 விழுக்காடு அதை மனசுல வச்சுக்கிட்டு நகர்ந்தாங்க. அதனால விஜயை தப்பிக்க விட்டாங்க. தாவேக்காவை இலகுவா கையாண்டாங்க. தாவேக்கா மேல நடவடிக்கை எடுக்காம அதை அப்படியே கடத்தி விட்டாங்க. இல்ல அப்படி செய்யறது சரியான அரசா? அது ஏன் அப்படி இந்த அரசு ஏன் அப்படி பாரபட்சம்? நோக்கம் வந்து இதை வந்து யாருக்கும் வந்து 40 உயிர் போச்சேங்கிற நோக்கம் கிடையாது. அவங்களோட அரசியல் ஆதாயம். ஏன்னா ஸ்டாலின் வந்து ஐயா ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணக்கூடாதுன்றது தொடக்கத்துல இருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு வர்றாரு. அரசியல் பண்றாங்கல்ல, ஏன் கைது பண்ணல? 41 பேர் மரணத்துக்கு காரணம் யார்? பொறுப்பேற்பது யார்? அந்த விபத்துக்கான இவ்வளவு பெரிய இழப்புக்கான காரணகர்த்தா அமைஞ்சது யார்? அவங்க மேல ஏன் வழக்கு போடுது? நிர்மல்குமார் மேல புஷி ஆனந்த் மேல ஏன் வழக்கு போடுறீங்க? நிர்மல்குமார் புஷி ஆனந்த் காரணம்னா விஜய் எப்படி காரணம் இல்லாம போவாரு? நீங்க புஷி ஆனந்த் மேல நிர்மல்குமார் மேல வழக்க போடுறீங்க, முன்படி ரத்தாகுது, ரத்தான பிறகு கைது பண்ணல. புஷி ஆனந்த் எங்க இருக்கான்னு தெரியாதா உங்களுக்கு? நிர்மல்குமார் எங்க இருக்கான்னு தெரியாதா? தெரியும், கைது பண்ணக்கூடாதுன்னு கைது பண்ணல. அப்ப முழுக்க காரணம் இதை பண்ணோம்னா தேர்தலில் பின்னடைவை சந்திப்போம்.
தேர்தலை வந்து எதிர்மறையா ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திடும். அதை மனசுல வச்சுக்கிட்டு 41 பேர் மரணத்துக்கான நீதியை வந்து திமுக நிலையாட்ட முற்படுது. இல்ல இப்ப 41 பேர் மரணம் வந்து முக்கியம் இல்ல, தேர்தலில் பின்விளைவு. லட்சக்கணக்கான மக்கள் செத்து விடுறப்ப, ஈழத்தை செத்து விடுறப்ப அந்த பிணத்தின் மீது நாற்காலி போட்டு அமர்ந்த கட்சி தான் திமுக. அவங்களுக்கு இந்த ஒப்பாரி, இந்த ஓலம், இந்த மரணங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு செய்தி, அவ்வளவு மங்கள வாத்தியம், அவங்களுக்கு செய்தி, அவ்வளவுதான். இதை கடந்து போவாங்க. அதனால அவங்க ஒரு விஷயமே கிடையாது. அதே போல அதிமுக என்ன பண்ணுதுன்னா, இந்த 41 மரணங்களை வச்சு ஒரு ஒரு சூழல் உருவாயிருக்குல்ல, அந்த நெருக்கடி சூழலை பயன்படுத்தி கொண்டு விஜய் இழுத்து உள்ள போட்டலாம் அப்படின்னு அதிமுக முயற்சி பண்ணுது. அந்த பக்கம் பாஜக அந்த முயற்சியை பண்ணுது. இல்லை, திமுக அதிமுக 2 கட்சிக்கும் தார்மீகம் இல்லை. இதுல அதிமுகவை சேர்ந்த கல்யாண பேசின பேச்சை பார்த்த மக்கள் மன்றத்துல ஆளும் அரசோட உளவுத்துறையின் தோல்வி, காவல்துறையின் தோல்வி, அரசு நிர்வாகத்தின் தோல்விங்கிறது. சரி, இந்த வார்த்தையை ஏற்றுக்கணும். அதே சமயத்துல தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்துச்சுல்ல, திமுக அரசோட அதிமுக அரசோட காவல்துறை சுட்டுக் கொள்ளுது. அது ஆளும் அரசோட நிர்வாக தோல்வி இல்லையா? அதுக்குதான் பனிஷ்மெண்ட் வந்துருச்சு. அதை சொல்லிதான் நீங்க அரசியல் பண்ணீங்களே திமுக. இது அதை சொல்லி திமுக அரசியல் பண்ணது. ஓகே, அரசியல் பண்ணது இந்த அரசை தோற்கடிச்சு. இல்ல, நீங்களும் தோர்த்து போறீங்களா திமுக? நீங்க அந்த காரணத்தை சொல்றீங்கல்ல, தூத்துக்குடி துப்பாக்கி ஒண்ணுக்கு ஒண்ணு காரணம் வரக்கூடாது. நான் சொல்ல வரது புரிஞ்சுக்க. கேள்வி என்னன்னா, தூத்துக்குடியில நடந்துச்சு, ஓகே, இந்த அரசு செய்து, அதிமுக அரசு செய்து தவறு, தோற்கடிக்கப்பட்டுச்சு. நீங்க அதை சொல்லி பிரச்சாரம் பண்ணீங்க. நாங்க வந்து நீதியை கொடுப்போம்னு சொன்னீங்க. நீதியை கொடுக்கல. அந்த கமிஷன் அறிக்கைப்படியே நடந்துக்கல, தோற்கடிச்சிட்டோம். அந்த அரசு, அதிமுக அரசு தோற்கடிச்சிட்டோம், உட்கார வச்சிட்டோம். விடியல் தான் வந்திருக்குது. நீங்களும் இதே காரணம். நான் என்ன சொல்றேன், இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட பத்தி பேசுவதற்கான தார்மீகம் வந்து திமுகவும் இல்லைன்னு சொல்றேன். திமுகவும் இல்லை. ஏன்னா தூத்துக்குடியில மக்களை வந்து சுட்டுக் கொண்டது எடப்பாடி பழனிசாமி அரசு. எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க மே 22 துப்பாக்கி சூடு, மே 22 2018 துப்பாக்கி சூடு, மே 23 துப்பாக்கி சூடு. முதல் நாள் தொலைக்காட்சி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு, 23 தொலைக்காட்சி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரா? அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சுல எங்கன்னா, அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அங்க வந்து கலவர சூழல், அங்க வந்து அந்த கலெக்டர் ஆபீஸ்ல வந்து நெருப்பை கொளுத்தி போட்டாங்க அப்படின்னு காரணம் சொல்றாங்க. அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மட்டும் இல்ல, மருத்துவமனையில், அண்ணா நகர்கிற பகுதியில் இன்னும் பல இடங்கள் துப்பாக்கி சூடு. இதை விட என்ன முக்கியமான செய்தி அப்படின்னா, அந்த 140 நாள் தடை உத்தரவு இருக்கிறதும், மக்கள் பேரணியா போனதும், போராட்டம் நடத்தினதும், கலைபுரமாக மாறினதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கிட்ட. அங்கே இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு அப்பால தூத்துக்குடி திரேசபுரம்னு பகுதி இருக்கு. அங்க 140 நாள் தடை உத்தரவு இல்லை, போராட்டம் இல்லை, வன்முறை இல்லை, கலவரம் இல்லை, கலைவரம் இல்லை, எதுவும் இல்லை. அந்த திரேசபுரத்துல மகள் வீட்டுக்கு போன ஜான்சிங்கிற அம்மாவை ஒரே ஒரு காவலர் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. அந்த ஜான்சிங்கிற அம்மா 100வது நாள் போராட்டத்தை பங்கேற்கல. ஆனா அதே சமயம் அவங்க தொடர்ச்சி அந்த களத்துல நின்னாங்க. அப்ப யார் முனைப்போடு களத்துல செயலாற்றினாங்களோ அவங்க எல்லாம் குறிபார்த்து திட்டமிட்டு பண்ணிருக்காங்க. அப்ப திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலைங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அரசால் அமைக்கப்பட்ட அருணாச்சல ஆணையம் வந்து தெளிவுபடுத்துது. அந்த போராட்டத்தோட ஒவ்வொரு நகரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்டு கொண்டே வந்தது. சுடலை கண்ணுங்கிற ஒருத்த மட்டும் கூலிப்பட போல மாறி 22 ரவுண்டு சுட்டான் அப்படின்னு மக்களை வந்து குற்றம் சுமத்தாம மக்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து அருணாச்சல ஆணையம் வந்து வெளிப்படுத்துது. அது மட்டும் இல்லாம அதிகாரிகள் மீது, காவலர்கள் மேல குற்றவியல் நடவடிக்கை கைது பண்ணி வழக்கு போட்டு சிறைப்படுத்தணும். இதை வந்து சொல்லுது. அது வந்து மே 22, 2022 அன்னைக்கு வந்து ஸ்டாலின்ட்ட அருணாச்சல வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆணையத்தோட அறிக்கை கொடுக்கப்பட்ட பிறகு திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா, அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணத்தை உயர்த்தி கொடுத்தாங்க. அதுல வந்து அன்னைக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கிறப்ப தென்மண்டல ஐஜியா இருந்தவர் சைலேஷ்குமார் யாதவ், அவருக்கு பதவி உயர்வு கொடுத்தாங்க இதே திமுக ஆட்சியில. அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றார். சங்கர் ஜிவால் வந்து எழும்பூர்ல அந்த மைதானத்துல வச்சு ஓய்வு பெறப்ப அவருக்கு உரிய மரியாதை பண்ணி அவர் அனுப்பி வச்சாங்க. சங்கர் ஜிவாலோட சேர்த்து இந்த சைலேஷ்குமார் யாதவே அனுப்பி வச்சாங்க. அவர் மேல நடவடிக்கை இல்லை, துறை சார்ந்த நடவடிக்கை இல்லை, வழக்கு போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்தல. அவருக்கு என்ன மரியாதை பண்ணணுமோ பண்ணி அனுப்பி கொடுத்தபடி நடவடிக்கை எடுக்கல. அப்ப எதுவும் இல்லையே. அதிமுக கொள்ளுது, திமுக காப்பாத்துது. என்ன வேறுபாடு இருக்கு? இப்ப இந்த விஷயத்துல அதிமுக கூட்டணிக்கான அரசியல் பண்ணுது, திமுக வாக்குக்கான அரசியல் பண்ணுது கரூர் மரணங்களை வச்சு. மற்றபடி 2 பேருக்கும் வந்து இந்த சாவை பத்தி என்ன கூட இருக்குது? மக்களுக்கு தீர்வு எதுவும் வந்துடாது, 2 அரசியல் தான் பண்ணுதுன்னு சொல்றீங்க. 100 விழுக்காடு அரசியல் தான் பண்றாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் இது பற்றியான ஒரு விவாதம், முதலமைச்சருடைய கருத்து சொல்றாரு, எதிர்த்தரப்பு அந்த கருத்து சொல்லும் போது பெரிய அமளித்துமளின் தான் நடந்தது. உட்காந்து இது பண்றாங்க. தூத்துக்குடி சம்பவமாக சிவசங்கரன் அவர்கள் அமைச்சர் பேசும்போது ஒரு வார்த்தை, அதை வந்து சட்டக்குறிப்பு வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்றப்போ பெரிய அமளித்துமளி நடக்குது. வழக்கம் போல வெளியேற்றுறாங்க, வெளியில வந்துடுறாங்க. நாங்கள் முன்வைக்கக்கூடிய இந்த விவாதத்தை, இந்த கருத்தை, அரசின் மீது சில கேள்விகளை கேட்பதற்கு கூட இந்த அரசு நடுங்குகிறது, பயப்படுது.
விவாதம் பண்ண விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் தூத்துக்குடி விஷயத்தில் இதே மாதிரி தான் பேசுனீங்க போனீங்க. ஆனால் எங்களுக்கு இன்னைக்கு இந்த அனுமதியெல்லாம் இல்லைன்ற காரணங்கள் உட்பட பேசுகிறாங்க. இந்த தரப்பில் நாங்கள் உடனடியாக அந்த இடத்துக்கு போயிட்டேன், உடனடியாக கமிஷன் போட்டேன், உடனடியாக விசாரணை செய்திருக்கிறேன், இன்னும் பல காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. பட் உடனடியாக கைது செய்தாங்களான்னா அது வேற அது விட்டுருவோம். அதை ஏன்னு தெரியல. ஆனால் இவ்வளவும் சொல்கிறாரு இந்த பக்கம். இது ரெண்டுக்கும் நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்க? வழக்கமான லாவணி கச்சேரி தான். ஒரு சிக்கல் நடக்கிறப்ப நீ யோக்கியமா, நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்னு மாறி மாறி லாவணி கச்சேரி பாடுவாங்க. இவங்க ஒரு மரணத்தை பேசுவாங்க, அவங்க ஒரு மரணத்தை பேசுவாங்க. அப்போ மாறி மாறி பேசி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அந்த இதை கடத்தி விட்டுருவாங்க. 2 பேருக்குமே எந்த சிக்கலையும் பேசுவதற்கான தார்மீகம் கிடையாது. முன்பே சொன்னது போல தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் நிகழ்த்தியது எடப்பாடி பழனிசாமி. அது தொடர்புடைய யாரையும் தண்டிக்கலை. கொடநாடு கொலை வழக்கு யார் சம்பந்தம் உலகத்துக்கே தெரியும். கொடநாடு கொலை வழக்குக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா அந்த அந்த பேசுனாங்க, அந்த கண்ணியை அறுத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருந்து அந்த கண்ணியை அறுத்துட்டாங்க. அது வேற கதை. ஆனா இன்னைக்கு கொடநாடு கொலை வழக்குல என்ன முன்னகர்வு இருக்கு? ஒண்ணும் இல்லையே. இல்ல தேர்தல் அப்ப இவங்க சொன்னாங்களே நாங்க வந்து அவர் என்ன சொன்னாரு, ஜெயலலிதாவோட மரணத்துல இருக்கக்கூடிய அந்த மர்மத்தை கண்டறிவோம், அதுக்கு நீதிப்படுத்துறவங்க ஸ்டாலின் பேசினாரு. நீங்க ஜெயலலிதாவோட மரணம் ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் சொல்லிடுச்சு, அது ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு. ஆனா தூத்துக்குடி துப்பாக்கி சுட்ட நிலைமை அது ஒண்ணும் இல்லையே. கொடநாடு கொலை வழக்குல வந்து சிபிஐக்கு கொடுக்கப்படல, அதுல என்ன நிலைமை? அது ஒண்ணுமே இல்லையே. அப்ப பேசுவாங்க இவங்க வந்து நாங்க வந்தோம்னா தங்கமணி வேலுமணி அந்த மணி இருக்க மாட்டாங்க, ஊழல் வழக்குல உள்ள போயிடுவாங்க, ஊழல்வாதிகள் தண்டிப்போம்னாங்க. என்ன தண்டிச்சாங்க? அதிமுக ஆட்சியில் யாருக்கு டெண்டர் கொடுத்தாங்களோ அதே நிறுவனங்களுக்கு கிறிஸ்டின்னு நிறுவனம் அதுக்குதான் கொடுக்குறாங்க திரும்பவும். அப்ப மாறுபாடு என்ன இருக்கு? இதுல திமுக வந்து இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுது, அவ்வளவுதான். அதனால வந்து அவங்க அக்கறை இருக்கு, அது வந்து நோக்கம் இருக்கு, அதெல்லாம் துளியும் கிடையாது. திமுக எப்போதும் போலதான். நமக்கு வந்து என்னன்னா, நமக்கு எப்போதும் தேர்தல் காலத்துல திமுக அதிமுக எதிரி, இது தாவேக்காக உதிரின்னு சொல்லிட்டோம். இந்த சிக்கலை பொறுத்தவரைக்கும் சிக்கலா இருக்கிறோம். சிக்கல்ல வந்து என்ன நடந்துச்சு, இது யாரு பொறுப்பு? இதுல வந்து அந்த சம்பவம் நடந்துட்ட பிறகு விஜய் குற்ற உணர்ச்சியோடு நம்மளை போலவே வந்து ஒரு வலியோட ரணத்தோட துடிக்கிறாருன்னா நம்ம இவ்வளவு பேசிருக்க மாட்டோம். விஜய் நோக்கி இவ்வளவு கோவம் வந்திருக்காரு. ஏன்னா அவர் திட்டமிட்டு அங்க மரணம் நிகழணும்னு நினைக்கல, ஆனா அவரோட அலட்சியம் கூட நிகழ்ந்துச்சு அப்படின்னு நம்ம பேசிட்டு 100% அவர் தான் காரணகர்த்தா, அவர் தான் அதுக்கு காரணகர்த்தா, அவர் தான் அதுக்கு வந்து மூல காரணம். அப்ப இந்த விஷயத்துல ஒரு தலைவரா நடந்துக்கல. நீங்க மரணம் நிகழ்ந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? நீங்க களத்துக்கு நீங்க போயிருக்கணும். இல்ல போக முடியாது, அங்க வந்து கொதிப்பா இருப்பாங்க மக்கள். நாங்க ரெடியா இருந்த காவல்துறை என்னை அனுப்பி வச்சது உச்ச நீதிமன்றத்துல சொல்லிக்கிறாங்க. காவல்துறை கரூர் இருக்காதுன்னு சொன்னாங்களா, சென்னைக்கு போனாங்களா? இங்க இருக்காதீங்கன்னு சொன்னாங்க. அப்ப கரூர் இருக்க கூடாதுன்னா நீங்க நாமக்கல்ல போலாம், சேலத்துல போலாம், மதுரைக்கு போலாம், திருச்சியில போலாம். ஒரு நட்சத்திர விடுதல போய் தங்கிக்கிட்டு அவசரமா எல்லா 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கு அழைப்பெடுத்து அங்க போங்க, களச்சூழலை போய் பாருங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுங்க, இல்ல வந்து மீட்பு பணிகளை மேற்கொள்ளுங்க. இறந்துட்டாங்கன்னா அவங்க இறுதி சடங்கு பண்றதுக்கு, ஈமச்சடங்கு பண்றதுக்கு காசு இருக்கா, அவங்க ஏற்பாடு எப்படி பண்ணுவாங்கன்னு நீங்க இன்னும் குடும்பத்துல ஒரு மகன் போல இன்னும் அந்த இதை பண்ணுங்க. நான் எல்லாம் கொஞ்சம் அந்த சூழல் கொஞ்சம் சரியான பிறகு 2 நாள்ல 3 நாள்ல வர்றேன்னு அந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகள் ஆட்கள் அங்க இருந்திருக்கணும். அந்த இறந்து போன அந்த உடம்புக்கு வந்து கட்சிக்காரங்க மாலை போட்டுக்கணும். அதுல தாவேக்கா தொண்டை இறந்து போயிருந்தா கட்சி கொடியை போத்திருக்கணும். உங்க கட்சி கொடி கம்பத்துல வந்து அரை கம்பத்துல கொடியை பறக்க விட்டுருக்கணும். 1 மாசம் எந்த நிகழ்ச்சியெல்லாம் ரத்து செய்யப்படுது, இவ்வளவு காலம் ரத்து செய்யப்படுது அறிவிச்சிருக்கணும். தமிழ்நாடு முழுக்க நினைவேந்தல் செய்யுங்க, அவங்களோட நினைவுகூர்வ விதமா சுழட்டி விட்டுங்க அப்படின்னு அறிவிச்சிருக்கணும். நீங்க பனையூர்ல வந்து நீங்க பனையூருக்கு போய் 41 பேரோட படத்தை வச்சு நீங்க மனவடக்கம் செலுத்திருக்கணும். நீங்க நிவாரணத்தை உடனடியா கொண்டு போய் சேர்த்திருக்கணும். எதையுமே செய்யலையே. எங்களுக்கு காவல்துறை இப்பவும் அனுமதி, காவல்துறை சொல்றாங்க, டிஜிபி ஆபீஸ்ல நாங்க கொடுத்திருக்கிறோம் கடிதம். முதல்ல கண்டிஷன்ல நாங்க கரூருக்கு போய் மக்களை பாக்குறதுக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பாக்குறதுக்கு இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு உறுதியை சொல்லல. அப்ப நீங்க கட்சி போயிடலாம். ஏன்னா கரூருக்கு போறதுக்கு விஜய்க்கு என்ன சிக்கல்? படத்துல வந்து ஒரு நேரத்துல 100 பேர் அடிப்பாரு, 1000 பேர் அடிப்பாருன்னு படத்துல இந்த வந்து மிகைப்படுத்தி காமிச்சு அந்த போலி பிம்பத்தை நம்பிக்கை தான் இத்தனை பேர் வர்றாங்க. முன்னாடி ஆட்டுக்கார அலைமேல்னு ஒரு படம் வருது தமிழ்நாட்டுல, நீங்க பார்த்துருப்பீங்க உங்க காலத்துல. அந்த ஆட்டுக்கார அலைமேல் படம் வர்றப்ப அந்த ஆட்டை வந்து ஊரா கூட்டு போறாங்க. அந்த ஆட்டை பார்க்க கூட்டம் கூடுது. அப்ப கவிக்கு அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு கவிதை எழுதாரு, ஆடு நன்றாக கம்பீரமாகத்தான் இருக்கிறது, மனிதர்கள் தான் மந்தையாகி போனாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டுல. இதுல அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கரூர் மரணங்களுக்கு பிறகு ஒரு ஊடக சந்திப்பு, நீங்க வந்து சதி நிகழ்ந்தான் நினைக்கிறீங்க, திமுக சதி படிச்சு நினைக்கிறீங்க, என்ன பண்ணணும்? ஊடக சந்திப்பு. அந்த சூழல்லாம் நீ ராத்திரி பேச முடியல, உங்களுக்கு வந்து மன பதற்றமா இருக்கு, ஒன்னும் சொல்ல முடியலன்னா அடுத்த நாள் காலையில சென்னை பத்திரிகை மன்றத்துல வேண்டாம் உங்க வீட்டுக்கு பத்திரிகை கூப்பிடுங்க, வீட்டு வாசலே வந்து ஒளிவாங்கி வச்சுக்கிட்டு நிற்பாங்க, என்ன நடந்து சொல்லுங்க.
இந்த மக்களை வந்து திமுக சதி பண்ணி கொண்டுச்சுன்னா அதையா சொல்லணும்ல, தான் நம்புற கருத்தையா சொல்லணும்ல. எதையும் சொல்லாம வீட்டுக்குள்ள போய் முடங்கிக்கிட்டு 3 நாள் கழிச்சு ஜானராயசாமி எழுதி கொடுத்ததை மனப்படம் பண்ணி நீங்க ஒப்பிப்பீங்கன்னா நீங்க இந்த மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்கணும், வருந்தணும். ஆனா செய்யலையே. நான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்லலையே. நான் வந்து கொடுத்த இடத்துல கூட்டம் பேசினாங்க, அதை தாண்டி எந்த தவறும் பண்ணலங்கிறது. சதி நிகழ்ச்சின்னு சொல்றாங்கன்னா சதி என்ன சதி இருந்ததுன்னு சொல்லணும். இப்ப உச்ச நீதிமன்றத்திலயும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த பரப்புரை வந்து உச்சநீதிமன்றத்துல வந்து அவங்க உண்மை வெளில வருங்கிறாங்க. ஆதரவச்சனா வந்து 100 விழுக்காடு சதி இருக்கிறாரு. ஆனா முன்ஜாமீன் வாங்குறப்ப இங்க புஷி ஆனந்த் வந்து செந்தில் பாலாஜி காரணம் சொல்லல, பொறுப்பு மத்திய ரகங்கிறது. அங்க சொல்றப்ப என்ன சொல்றாரு, இது திட்டமிடப்பட்டது இல்ல, தற்செயலான விபத்துங்கிறது. சமூக வலைதளங்கள்ல விபத்து சதிங்கிறாங்க, அங்க நீதிமன்றம் போனா விபத்து அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன முரண்பாடான நிலைப்பாடு? இப்ப உச்ச நீதிமன்றத்துல அவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா சதி நடந்திருக்குதுன்னு தான் சொல்ல வர. ஒன்னே ஒண்ணு தானே, ரகசிய கூட்டம். என்ன சதின்றது சொல்லணும்ன்றீங்க. அந்த பரப்புரை கூட்டம் ரகசிய கூட்டம் இல்ல, உலகத்தின் முன்னாடி நடந்த கூட்டம். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரதான காட்சி ஊடகங்கள் எல்லாம் வேற வேலையே தமிழ்நாட்டுல இல்ல, தமிழ்நாட்டுல சிக்கலே இல்லதுங்கிற மாதிரி எல்லா ஊடகமும் அங்கதான் மொச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு புதிய தலைமுறை தொலைக்காட்சி 15 பேர் என்னமோ இருந்தாங்க களத்துல. இப்படி எல்லாரும் கேமரா வச்சு படம் பிடிக்கிறாங்க, ட்ரோன் கேமரா 60 கேமரா கழிவு பார்வையில எல்லாத்தையும் காட்சிப்படுத்துறாங்க. அதே போல வந்து எல்லா கையிலையும் அலைவீச்சு இருக்கு, அலைவீச்சுல விஜய படம் பிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம வடநாட்டு ஊடகம், மற்ற மாநில ஊடகம் எல்லாமே அங்கதான் இருக்குது. அப்ப இது இல்லாம தொலைக்காட்சி நல்லா போயிட்டு இருக்குது. அந்த விஜயோட பேருந்துல வந்து அங்கேயும் கேமராக்கள் இருக்குது. எந்த கேமராவோட கண்களுக்கும் ஏன் வந்து இந்த சதி செலுத்தல? 1000 பேர் நுழைஞ்சாங்க, 100 பேர் நுழைஞ்சாங்க, கத்தி வலிச்சு கிழிச்சாங்கன்னா கிழிக்கப்பட்டு மருத்துவமனை படுத்துக்கிறது கிழிச்ச காட்சி ஏன் வந்து எதையும் பதிவாகல? அதே போல ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படின்னா அடிச்சதை காட்டு, கழுத்தை போய் தெரிச்சாங்கன்னா காட்டு. மனசாட்சி இல்லாம தாவேக்கா வழக்கறிஞர் சொல்றாரு, எங்கேயோ செத்து போனவங்களை கொண்டாந்து இங்க போடுறாங்க அப்படின்னா இதெல்லாம் அபாண்டம் இல்லையா, அபத்தம் இல்லையா, மனசாட்சி உறுத்தலையா அப்படி பேசுறதுக்கு? உங்களோட தவறால நிகழ்ந்துருச்சு, மரணங்களுக்கு பொறுப்பேறுங்க, அந்த குடும்பங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருங்க. அவனை கொச்சைப்படுத்தலாமா? உன்னை பார்க்கவும் செத்து போயிட்டான், அவன் எங்கேயோ செத்து போனவன்னா இதுக்கு புதிய புதிய கட்டுக்கதைகள். ராத்திரியோட ராத்திரியா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்னு. நான் வந்து ஒரு 3 மணி 4 மணிக்கு போயிட்டேன். அப்பவே வந்து ஒரு 15 உடம்புக்கு மேல வந்து அவங்க பண்ணிருப்பாங்க. ஏன்னா யாரும் இங்க மருத்துவமனை கொண்டாந்து மருத்துவ சிகிச்சை பண்ணி, மருத்துவ சிகிச்சை வந்து அது வந்து அதுக்கு தாங்காம உடம்பு தாங்காம இறந்து போயிட்டாங்க. அங்கேயே மூச்சு முட்டி அங்கேயே இறந்துட்டாங்க. இறந்த பிணங்களா தான் உடம்பு கொண்டு வர்றாங்க. அதுல ஸ்டாலின் வர்றப்பவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த உடற்கூறு ஆய்வு பண்ணி அப்பவே ஸ்டாலின் மாலை போட்டு போன பிறகு அப்பவே கொடுத்துட்டாங்க. ஒரு 40-50 இருக்கும் அவசர ஊர்தி வரிசையா நிக்குது. நிக்கிறப்ப ஒரு பேரை சொல்றாங்க, ஊரை சொல்றாங்க, உடம்பை கொண்டாந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அது கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அது அடுத்த நாள் மதியம் கூட உடம்ப வந்து கொடுக்காம சில பேர் இருந்தாங்க. இந்த அண்ணன் போறப்ப வந்து யாரோ 2 பேர் வந்து கேட்ட மாதிரி இருந்துச்சுல்ல. அது என்ன சம்பவம்னா, நிச்சயிக்கப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் அங்க போய் 2 பேருமே இறந்துட்டாங்க. அதுல வந்து அந்த பெண்ணோட உடம்ப கொடுத்துட்டாங்க, ஆணோட உடம்ப கொடுக்கல. அந்த ஆணுக்கான சொந்தக்காரங்க நண்பர்கள் அவங்க நிக்கிறாங்க, காலேஜில் நிக்கிறாங்க, உடம்ப கொடுக்கல. அப்ப நயினா நாயகேந்திர தமிழிசை வர்றாங்க. தமிழிசை வந்து அம்மா சொல்லிவிடுங்கம்மா, இது மாதிரி உடம்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இன்னும் தாமதம் ஆகுது அப்படின்னு கேட்கறாங்க. அவங்கள்ட்ட சொல்றாங்க, அப்படி எல்லாத்தையும் சொல்றாங்க, நயினா நாயகன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு கண்டுக்கல. அப்ப அண்ணன் போறப்ப உடம்பு கொடுக்கலங்கிற ஒரு ஆற்றாமையில யார்கிட்ட என்ன பேச தெரியாம அவங்க பேசுறாங்க. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. நாங்க உள்ள போன பிறகு நாங்க திரும்ப அண்ணன் உள்ள போயிட்டு பிண அறைக்கு உள்ள போயிட்டாரு. பிண அறைக்கு வாசல் நாங்க நிக்கிறோம், அதுக்கு வெளில அவங்க நிக்கிறாங்க. அந்த தம்பிகளை கூட்டாந்து வச்சு அவங்கள்ட்ட கேட்கறப்ப அவங்க அழுகுறாங்க, இது மாதிரி உடம்பு கொடுக்கல அப்படின்னு அழுகுறாங்க. அழுத பிறகு கொஞ்ச நேரத்துல உடம்பு கொடுத்துட்டாங்க. அண்ணன் மலவடக்க சுத்தினாங்க, அவங்க அழுதாங்க. அண்ணன் வந்து ஆட சொன்னாங்க. அப்படி வந்து இன்னமும் உடம்பு வராம அங்க காத்துக்கணும்னு இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, இதை கட்டுக்கதை சொல்லி ஒரு 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 இவங்களா ஒரு கதையை கட்டி விட்டு சதி நடந்துச்சு அது நடந்துச்சு சொல்லி இவங்க தப்பிக்க பாக்குறாங்கன்னு 40 மரணத்துல இல்ல. இப்ப இதுலதான் நிறைய விவாதம் நிறைய வெளியில போயிட்டு இருக்குது. நீங்க எதிரி திமுக அதிமுக எதிரி, இது வந்து உதிரி கட்சின்றீங்க. உதிரி கட்சி விஜய் மேல ஏன் இவ்வளவு பாயிருங்க? அந்த கோபம் அரசு மேல உங்களுக்கு வரமாட்டிருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்கு பதில் நான் வந்து இது கேடு கட்ட மானங்கட்ட வெக்கங்கட்ட திமுக அரசு சொல்லியாச்சு. நமக்கு இந்த மாற்று கருத்தல் திமுக வந்து எந்த இடத்தையும் நம்ம புனிதப்படுத்தலையே, நியாயப்படுத்தலையே. திமுக அரசை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எல்லாமே அரசியல் லாப நட்ட கணக்கு தான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிக்கலான வரும். நம்ம பொதுக்கூட்டங்கள்ல வந்து 1.5 மணி நேரம் பேசுறோம்னா, அண்ணன் பேசுறாரு அப்படின்னா 1 மணி நேரம் 25 நிமிஷம் வந்து சமூக அவலங்களை, நாட்டு நடப்ப, இயற்கை சார்ந்த அரசியலை, திமுகவை எல்லாத்தையும் பேசுறாரு. கடைசி ஒரு 3 நிமிஷம் விஜய் பேசுறாரு. ஊடகங்களுக்கு வந்து திமுக பேசுறதுல எந்த பிரத்யேக செய்தி கிடையாது, ஏன்னா 15 பேசுறோம். ஆனா அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் விஜய் பேசுறது சுவாரஸ்யம் மிகுந்த பகுதி. அந்த 3 நிமிஷத்தை கொண்ட காட்சிப்படுத்தலாம், செய்தியா மாத்தலாம். அப்ப விஜயே பேசுறாரு.
ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வந்து வெளில நடந்த பத்திரிகா சந்திப்புல திமுக அரசை குற்றம் சுமத்தி பேசுறாரு, விமர்சிச்சு பேசுறாரு. அன்னைக்கு விட்ட அறிக்கையில திமுக அரசு சாடுறோம். அந்த சந்திப்புக்கு எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை, எந்த அரசியல் தொடர்ச்சியும் இல்லை. நீங்க மூக்காமுத்து இறந்து போன அன்னைக்கு மாலையில வந்து அண்ணன் நா. முத்துக்குமாரோட நினைவேந்திர இசை நிகழ்ச்சி நடக்குது இங்க ராஜரத்ன அந்த நேரு ஸ்டேடியத்துல. அதுக்கு அன்னைக்கு போனதாலதான் மூக்காமுத்து இறப்புக்கு அன்னைக்கு போக முடியல. அதுக்கு ஒரு தொடர்ச்சி, அந்த சந்திப்புக்கு வந்து தொடர்ச்சி இல்லை, நோக்கம் இல்லை. அங்க அரசியலே பேசக்கூடாது, பொதுவா போனாங்க, கடமைக்கு பார்த்து வந்தாங்க. நமக்கு திமுக மேல வந்து இருக்கக்கூடிய வன்மமும் வெறியும் எந்த காலத்தையும் அடங்க போறது இல்லை. கருணாநிதியை வந்து சனியே அப்படின்னு இப்ப வரைக்கும் தமிழ்நாடு வந்து நெடுஞ்செழியிட்ட போகாம ஒரு கொடுஞ்சனியன்ட்ட போயிடுச்சுன்னு நான் சொல்றாங்க. அதுக்கு பிறகுதான். ஆனா எல்லாத்தையும் மூடி மறைச்சுக்கிட்டு மட்டும் வச்சுட்டு அரசியல் திமுக நோக்கி நம்ம விமர்சன கணைகளை பாய்ச்சுவோம், கேள்வி எழுப்புவோம், அம்பலப்படுத்துவோம். என்ன சொல்லுவாங்க? கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அவன் கருத்தியல் கோடை. அப்ப என்ன பண்ணுவான்? கேள்விக்கு பதில் சொல்லாம கேள்வி கேட்கறவனுக்கு உள்ள கண்டிப்பான். இவன் பாஜக பி டீம், RSS அடியாடு, இந்துத்துவ ஆளு, அதனாலதான் அந்த கேள்வி எழுப்புறான், திமுக பேசுறான். அதே போல தாவேக்கா நோக்கி விமர்சனத்தை வச்சோம்னா திமுகவோட கைவிடுங்க. திமுகவோட கைவிடி யாரு? உன் கட்சி இருக்கான்ல ஆதவர்ஜனான ஒரு ஆளு, அந்த ஆளுதான் திமுக கைவிடி. 2021 இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அன்னைக்கு கருத்துருவாக்கம் பண்ணி பிரசாந்த் கிஷோரோட காசை வாங்கிட்டு திமுக வேலை பார்த்தது இந்த ஆதவர்ஜனா. ஒரு வேளை விசிகாவில் ஆதவர்ஜனாக்கிறப்ப கூடுதலாக ஒரே ஒரு MP சீட் கொடுத்திருந்தா ஆதவர்ஜனா இங்க இருந்திருப்பாரு. திமுக ஆதரிச்சு அங்க செஞ்சிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆதவர்ஜனா காப்பாத்திட்டு இருக்கிறது சபரிசன் லாபி. அங்க உட்காந்துருக்காங்க திமுக கைவிடி. நீ எங்களை திமுக கைவிடிக்கிற? திமுக கேட்ட சிரிப்பான். நமக்கு வந்து திமுக மேல அவ்வளவு வன்மம் இருக்கு, அவ்வளவு விருப்பம் இருக்கு, கோபம் இருக்கு. அந்த கட்சியை ஒழிக்கப்படுங்கிற அந்த நெஞ்ச முழுக்க அவ்வளவு வெறி இருக்குது. சரி, அந்த கோபம் வந்து இப்போ உங்களை வந்து ஓம் தமிழர்னு பேர் வச்சது, இன்னும் கேவலமான விஷயங்களை பேசுனது எல்லாம் யாருன்றது தெரியும், விசிக தரப்பு. நீங்க திடீர்னு வந்துட்டு அண்ணனை முறைச்சா நானும் பதிலுக்கு அடிப்பேன், அந்த வார்த்தை பேசலாமான்ற கேள்வி சமூகத்தில் பரவலாக போயிட்டு இருக்கு. பதில் சொல்ல முடியல அப்படின்ற நிலைமை இருக்குது. நீங்கள் 1000 தான் பேசினாலும் அந்த விசிக எந்த காலகட்டத்திலையும் நாம் தமிழர் கட்சி ஒரு வார்த்தை நல்லதாக சொல்ல போகிறதில்லன்றது எல்லாருக்கும் பட்டவர்த்தனமான உண்மை. எந்த விதத்தில் அண்ணா அவர் இல்லை அந்த 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 சம்பவம் நடந்துச்சுல்ல, அந்த சம்பவம் குறித்து அண்ணன் சீமானவர்கள் வந்து என்கிட்ட எந்த கருத்தும் இல்லை, எதுவும் கருத்துல விரும்பலன்னு கடந்து போகிறாங்க. அது போகிற போகக்கூட ஒரு நகைச்சுவை நையாண்டியா வந்து அண்ணா முறைச்சா நாங்களே அடிப்போம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஜனநாயகத்தான் உச்சத்தில் இருக்குமே, நம்மளை கடுமையாக விமர்சிக்கிற ஆட்களை, விமர்சனம் கூட கிடையாது, அவதூறு பரப்புற ஆட்களை, தனிநபர் தாக்கல் எடுக்கிற ஆட்களை, இழிவா பரப்புரை ஆட்களை அவங்களே முடிஞ்சேனியே நாம் யார் என்ன செய்ய போறோம்? நாம மிகுந்த ஜனதாவாதியா இருக்கும். அது அந்த இடத்துல அண்ணன் வந்து ஒரு மாண்புக்கு சொல்லிட்டு போன வார்த்தை, அவ்வளவுதான். நாம வந்து எல்லாரோடையும் மாண்பு, எல்லாரையும் மாண்பா தான் அணுகிறோம். அவங்கள்ட்ட தான் மாண்பு இல்லை, நன்றி உணர்ச்சி கிடையாது. நாம் தமிழர் கட்சி குறித்து நாம் தமிழர் கட்சி எவ்வளவு மாண்போடு இருந்துச்சு அப்படின்னா, விசிக 2 தொகுதியில போட்டி போடுது. கடலூர்ல, சிதம்பரத்துல, இது விழுப்புரத்துல. சிதம்பரத்துல வந்து திருமா போட்டி போடுறாரு, விழுப்புரத்துல ரவிக்குமார் போட்டி போடுறாரு. அந்த சிதம்பரத்துல போய் அண்ணன் சீமான் பரப்புரை செய்யறப்ப திருமா கொடுத்து ஒரு வார்த்தை பேசல, விமர்சிக்கவே இல்லை. விமர்சிக்காம பொதுவான சிக்கல்களை பேசிட்டு நாம் தமிழர் கட்சியின் தேவை சொல்லிட்டு கடந்து போறாங்க. அதே போல அங்க ரவிக்குமாரையும் பேசல. இங்க தருமபுரியில வந்து அன்புமணி, சௌமியா அன்புமணி போட்டி போட்டப்ப அவங்கள பேசல. பொதுவான நாட்டு நடப்பு, சமூக அவலங்கள், நாம் தமிழர் கட்சி தேவை பேசி இந்த ஒரு பண்பு உங்ககிட்ட இருக்குது. அது விசியா கிடையாது, அது விசியா கிட்ட கிடையாது, ஒருபோதும் கிடையாது. அண்ணன் திருமாகிட்டே கிடையாது. கேக்குறான், அந்த மாதிரி இல்லாத நபர்களை ஏன் என் அண்ணனை முறைச்சா நான் முறைப்பேன், நானும் அடிப்பேன், ஏன் வரணும்? அவரு நீங்க சொன்னீங்க இந்த மாண்பு இல்ல, ஒழுக்கம் இந்த மாதிரி கிடையாது, என்னதான் செஞ்சாலும் திருப்பி அவங்க அந்த மாதிரி இது வரைக்கும் செய்தது இல்ல, பார்த்ததும் இல்ல. சரியா? விசிகா பொறுத்த வரைக்கும் அவங்க திமுகவோட கருத்தியல் அடியார், அவ்வளவுதான். திமுகவுக்காக அந்த வேலை செய்வாங்க. நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்க வேண்டிய தேவையே கிடையாது. அவங்க வந்து பாஜக, பாமக 2 கட்சியோட தான் கூட்டணி இல்லைங்கிறாங்க. அப்ப உங்களோட எதிரிகள் அப்படின்னா நீங்க அங்கதான் விமர்சனத்தை பார்க்கணும். நாம் தமிழர் கட்சி குறித்து நீங்க இன்னும் சொல்ல போனா, களத்துல போனா விசிகா தரப்புலே பல இடங்கள்ல வந்து பாமக கொடிய கூட ஏத்த வேண்டாம், நாம் தமிழர் கொடிய ஏற்ற கூடாது அப்படின்னு. அப்ப நீங்க ஒன்னாவது போக வேண்டியதானே? இவ்வளவு வந்து பாமக பரவாயில்லன்னு ஒன்னாவது போக வேண்டியதானே? நிறைய பேர் தமிழ் தேசிய தளத்துல நிறைய பேர் நாம் தமிழர் கட்சிக்கு வெளியில இருந்துட்டு ஆதரவு கருத்தியல் ரீதியில கொடுப்பாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நிறைய பேர் எழுதுவாங்க, போவாங்க, விமர்சனம் பண்ணாங்க, பிரச்சனை இருப்ப தாங்கி பிடிச்சி எழுதக்கூடிய தமிழ் தேசியர்கள். ஓகே, அவங்க சொல்ல வர்றது நான் இப்ப சொன்னீங்கல்ல, நாம் தமிழர் கட்சி கொடிய, அந்த கட்சி கொடி ஏறினாலும் பரவாயில்ல, எதிரி இதுன்னு, ஆனா நாம் தமிழர் கட்சி கொடி ஏற்றக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடியவர்களை ஏன் சீமான் எங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்கு? அது அண்ணனோட மாண்பு, அண்ணனோட பெருந்தன்மை. அதோட துளி அளவு கூட திருமாவோ விசிகாவோ இல்ல, அங்க கூட யாரும் வரமாட்டாங்க. என்ன இருந்தாலும் அண்ணன் தான். அது அண்ணனோட மாண்பு, அவரோட பெருந்தன்மை. அது அவர் தான், அப்படிதான் இருப்பார் அண்ணன். அவங்க அதுக்கு ஒருபோதும் ஆக மாட்டாங்க.
அவங்க வழக்கம் போல சில்லறைத்தனமாக ஈடுபடுவாங்க. அதுக்கு பிறகான நாட்கள்லையும் வன்னி அரசு வந்து நம்மளை விமர்சித்தா இருக்கு. நாம் தமிழர் கட்சி விமர்சிக்க வேண்டிய தேவை இருந்து வருது. பாஜகவோட கைகூலி, பாஜக அதாவது பாஜகவோடு கூட்டணி வைக்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பாஜகவோடு சமரசம் பண்ணாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இதே விசிகா திரும்ப வந்து 2001 பாஜக திமுக கூட்டணியில் அங்க வச்சிருக்காரு. கடலூர்ல மங்களூரும் சட்டமன்ற தொகுதி இன்னைக்கு இல்ல கலைக்க விட்டுச்சு, சேர்க்கப்பட்டுச்சு மற்ற தொகுதிகளில். மங்களூர்ல இருந்து அண்ணன் திரும்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. இங்க வந்து காரைக்குடியில் ஹெச்ராஜா சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. காரைக்குடியில் ஹெச்ராஜா பெற்ற வெற்றியில விசிகான் வாக்கு இருக்கு. இந்த பக்கம் திரும்ப பெற்ற வெற்றியில பாஜகவின் வாக்கு இருக்கு. 2001 சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர் 2002 குஜராத்ல இனப்படுகொலை நிகழ்ந்தப்ப அது திமுக வந்து மோடியை காப்பாத்துது. அந்த சமயத்துல இந்த கூட்டணியில இருக்க மாட்டேன் வெளியேறன்னு திரும்ப வெளியேறல. 2004 திமுக பிரச்சனை வந்த பிறகுதான் ராஜினாமா பண்றது. அப்ப எங்க போச்சு பாஜக? நல்ல கட்சியா இருந்தது. அப்ப எங்க போச்சு மதவாத எதிர்ப்பு? வாஜ்பாய்க்கு வீரவணக்கம் இல்ல அந்த கட்சியில நல்ல கட்சி. வாஜ்பாய்க்கு வீரவணக்கம் சொல்றாரு அண்ணன் திரும்ப. வாஜ்பாய்க்கு வீரவணக்கம் நாங்களா போட்டோம், வாஜ்பாய்க்கு வீரவணக்கம் அவர் தான் போடுறாரு. அது அந்த கட்சியில ஒரு நல்ல மனிதர் சொல்லி இருக்கு. ஜவாஹர்லாம் சொல்றாருல்ல, வாஜ்பாய்கிட்ட மட்டும் பெரும்பான்மை கிடைச்சிருந்தா மோடி விட மோசமா இருந்திருப்பாருன்னு. அப்ப அதுக்குன்னு சொல்ல போறாங்க. அப்ப அது எல்லாமே வந்து விசிகா வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது பொது கட்சியா உருவெடுப்பதற்கான அந்த சூழல் வந்துச்சு. ஆனா அவங்க திமுகவோட தலித் அணி போல தங்களை சுருக்கிக்கிட்டாங்க, நம்பகத்தன்மை இழந்துட்டாங்க. ஆணவ கொலை இப்ப வரைக்கும் நடக்குது. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஆணவ கொலை நடக்குது. கவினோட சாதி ஆணவ கொலையில திமுக அரசு வந்து ரொம்ப அலட்சிய போக்க கையாண்டாங்க. ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கல, பேசல, உதயநிதி பேசல, ஒரு ஆறுதல் சொல்லல. தூத்துக்குடிக்கு போன பிறகு தூத்துக்குடி வந்தவர் அந்த 6 மணிக்கு வரலன்னு பேசுவலாகுமேன்ட்டு தூத்துக்குள்ள உட்காந்துட்டு தூத்துக்குள்ள அலைவேசி கவினோட அப்பா கிட்ட அவங்க 3 நாள் வரைக்கும் உடம்ப வாங்காம ஏன் போராடுறாங்க? ஏன்னா உடம்ப வாங்கினா நீதி கிடைக்காது அப்படின்னு உடம்ப துருப்பிச்சிட்டா வச்சு அவங்க போராட்டம் பண்றாங்க. அப்ப 3 நாள் வரைக்கும் உடம்ப வாங்காம அவங்க போராட்டம் பண்ற நிலைக்கு ஏன் திமுக தள்ளுது? ஏன் அகமான முறையும் கூட சொல்லக்கூடாது. வேற சாதியில திருமணம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த கும்மி ஏதோ கும்மி நிகழ்ச்சி ஒரு ஆள் பேசுறாரு. அவருக்கு வந்து கலைமாமணி விருது கொடுக்கப்படுது. ஆனா சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணும்னு கேட்கறாங்க. ஏற்ற மாற்றமும் இருக்குது. அப்ப இந்த அரசு யாருக்கான அரசு? தமிழ்நாடு முழுக்க பல கோயிலுக்குள்ள வந்து ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மக்கள் போக முடியாத நிலைமை இருக்குது. சாதி இறுக்கம் இருக்குது. வேங்கவேலுக்கு நிதி கிடைக்கல. வேங்கவேல் போலவே இந்த வாரத்துல ஏதோ ஒரு ஊர்ல வந்து மனித கழிவை கலந்துருக்காங்க. இது எதையுமே விசிகா பேசி திமுகவுக்கு நெருக்கடி தரது இல்லையே. அவங்களுக்கு வந்து முழுக்க திமுகவோட கிளை பிரிவு போல மாறிட்டாங்க. ஏன்னா இன்னொரு வாய்ப்பு இல்லை. திமுக இல்லைன்னா அதிமுகன்னு போக முடியாது. ஒரே வாய்ப்பு தான் அவங்களுக்கு. அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கணும். கட்சியை வந்து அப்படியே ஓட்டணும். அதுக்கு வந்து எல்லாத்தையும் சமரசம் பண்ணிக்கிட்டு திமுக ஒத்து ஒதுக்கிட்டு அப்படி இயக்கம் இருக்குது. இறுதியா வந்து ஒரு கேள்வி, சாதி ஒழியணும் அப்படின்றது தான் ஒரு 1/2 நூற்றாண்டுகளுக்கு மேல இந்த கட்சிகள் வைக்கக்கூடிய மாறி எல்லா கட்சிகளும் பேசக்கூடிய ஒரு அரசியல். முதலமைச்சர் சமீபத்தில் வந்து அவினாசி பாளையத்துக்கு ஜிடி நாயுடுன்னு பேரை வைக்குது. அதற்கு கொஞ்ச காலம் முன்னாடி வந்துட்டு ஜிடி நாயுடு தெரு பெயர்ல இருந்தது அந்த நாயுடுன்றது மட்டும் அடிச்சாங்க. ஒரு பிரச்சனை திமுகவுடைய முக்கிய நபரே வந்து செய்தார். அதை நடந்திருந்தது. இப்போ KS ராதாகிருஷ்ணன் முன்னாடி திமுக கட்சியில் மிக பெரும் ஆளுமையாக இருந்து இப்போது பாஜக சார்பாக மாறி இருக்கிற அவர் என்ன சொல்ல வர்றாரு, இது ரட்ட வேடம் பண்ணுது திமுகன்றாரு. நாங்கள்லாம் அந்த சமூகத்துக்கு நிறைய பண்ணியிருக்கிறோம், நானும் வைகோலாம் நிறைய பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்த வேலு உனக்கு என்ன தெரியும், இந்த சமூகத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ வந்து இந்த அரசியல் நீ தான் பெரிய ஆளா, நீ வந்து என்ன நீ எப்படி நீ போய் நாயுன்ற பேர் ஓட்டு வாங்குறதுக்கு நீ பண்ணியிருக்கிற, இந்த பாலத்துக்கு பேர் வச்சுக்கிற அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த பாலத்துக்கு இப்போ பேர் வச்ச இந்த திமுக கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஏன் அந்த நாயுடு இந்த பேரை அடித்தாங்க இந்த கேள்விக்கு வருது. இதில் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாதி அரசியல் வந்து இப்போ தலை வருதோ அப்படின்னு எல்லாமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். பிரதான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டோம். புரியுதில்ல? ஊழல், கொள்ளை, சுருட்டுறது, போகிறது, சென்னை இப்படி இருக்கிறது, மழை வரப்பு, இதெல்லாம் மறந்துட்டோம். இந்த சாதியை மட்டும் பேசிட்டு இருக்கிறோம். இந்த அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு வழக்கறிஞரை தாக்க அதுக்கு விசிகா வந்து சதி திட்டம் இருக்குதுன்னு இவங்க ஒரு ஊர்வலம், அவங்க ஒரு ஊர்வலம், இப்போ சாதியை நோக்கி ஒரு குவியலாக வந்து நிற்குது. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, திமுக இந்த மாதிரி சாதி ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுல வியப்புக்கு இடம் இல்லை. ஏன்னா திமுக வந்து சாதியவாதத்தை மறைமுகமாக வளர்த்தெடுக்கும், அதன் மூலமாக ஆதாயம் அடையும். ஆனால் அந்த பெரியாரியவாதிகள் எங்கே போனாங்க? சுபவீரபாண்டியன் சொல்றாரு. யார் சொன்னீங்க? பெரியாரியவாதிகள். இல்லை, சரியா கேட்கல, திருப்பி. பெரியாரியவாதிகள் ஐயா சுபவீரபாண்டியன் சொல்றாரு. நாயுடு அப்படி இருக்காங்களா தமிழ்நாட்டில்? அப்படி சொல்லிக்கிறாங்க இருக்கிறாங்கல்ல. நாயுடுன்னு சொன்னா எங்களுக்கெல்லாம் விஞ்ஞானி ஞாபகம் வரும், உங்களுக்கு தான் சாதி ஞாபகம் வருது அப்படின்னு சுபவீரபாண்டியன் சொல்றாரு. இப்போ நாயுடுங்கிறது வந்து என்ன பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் போடுற பட்டமா? ஐன்ஸ்டீன் என்ன பேருக்கு போய் நாயுடுன்னு போட்டுக்கிட்டாரா? அங்க நிக்க போறது அவரோட செயல்பாடா, அவரோட சாதியா?
நீங்க தான் சொல்றீங்க நாங்க சாதி பேரை வந்து துறந்தோம், சாதியை துறந்து பெரியார் வந்து தீர்மானம் ஏற்றினாருங்கிறீங்க. அப்புறம் வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுறப்ப தமிழ்நாட்டில் மட்டும் சாதி பேருக்கு படி போட முடியலன்னா திராவிட இயக்கத்தை சாதனைங்கிறீங்க. ஏன் ஜிடி நாயுடுகிற தூக்கிட்டு போட்டாதான் என்ன கேடு உங்களுக்கு? ஏன் தூக்கணும்? அவர் பேராவே இருந்துட்டு போட்டு. அப்ப நாயுடுங்கிறது அதை அடையாளம்னு இவங்களே ஒத்துக்கிறாங்களா? நீ இவ்வளவு வருஷம் சாதி ஒழிப்புங்கிற, சாதி மறுப்புங்கிற, நீ ஏன் வந்து பேருக்கு பண்ணிருக்கக்கூடிய சாதி எடுக்க மாட்டேன்னா இந்த சாதியை வந்து தலைக்கு மேல தூக்கி சுமக்கிற சாதிவாதி எப்படி விடுவான்? அவனும் போட்டுக்குவான்ல. அல்ல, அந்த நோக்கத்துக்காக இருக்காதுன்னு அப்படின்னு தோழர் திருமாவளவன் கூட சொல்றாரு. சாதி ஒழிப்புல முன்னணி. அந்த சூரிய வம்ச படத்துல ஒரு நகைச்சுவை வரும், ஒரு முக்கியமான காட்சி வரும். ஏன்னா மாமனாருக்கு மருமகளாகவும் நடந்துக்கிட்டாங்க, கலெக்டராகவும் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு. அவர் இந்த பக்கம் ஒரு சாதி, அது இந்த பக்கம் சாதி இருக்கக்கூடாது அப்படின்னு இப்படி உருட்டு அப்படி உருட்டு. திருமாவன் சொல்றாரு, ரவிக்குமாரன் சொல்றாரு. திருமாவன் கருத்து மாதிரி இருக்கு, ரவிக்குமாரன் கருத்து இருக்கு. நாயுடு தான் சாதி தானே, வேற என்ன இருக்குது? எதுக்கு சாதி? நீங்க வந்து உங்களுக்கு சாதி நோக்கம் இல்லை, உள்நோக்கம் இல்லை வச்சுக்குவோம். ஜிடி நாயுடுனா பார்க்குற பொதுமக்களுக்கு, பொது சமூகத்துக்கு எவ்வாறு தெரியும்? சாதி படம் ஏன் போட்டிருக்கான்னு கேட்பான். அப்ப நீங்க வந்து அவர் பேர் கோபால்சாமி ராமசாமி பேரு, அந்த பேர் அடையாளப்படுத்துங்க. அவரோட படத்தை போடுங்க, அவரோட செயல்பாடு கோபால்சாமி, துரைசாமி அந்த பேரை போடுங்க. அவரோட செயல்பாடுல கொண்டு போய் சேருங்க, அதை மதிப்பிடுங்க. அவரோட பேருக்கு இல்லாது, அவரோட முகத்துக்கு இல்லாது, அவரோட செயல்பாடுக்கு இல்லாது அந்த சாதிக்கு தான் அடையாளம் தர போத. இது வந்து ஒட்டுமொத்த பெரியாரியவாதிகளும் வெட்கி தலைமுறையும் இந்த கேடுகட்ட செயலுக்கும் முட்டு கொடுத்து இதை வந்து நியாயப்படுத்தக்கூடியதெல்லாம், ஒத்துதக்கூடியதெல்லாம் ரொம்ப கேவலமான அருவருப்பான. பெரியாரியவாதிகளே பறிக்க கொடுத்துட்டாங்க. ஐயா சுவர் இருக்கிறார்ல உங்களுக்கு, வீரமணி ஐயாவில என்ன ஆச்சு இருக்கு? இவ்வளவு வருஷமா 90 அவரே சொல்லிட்டாரு, இல்ல சாதி பேர்லாம் வந்து ஒண்ணு இல்லைன்ற மாதிரி தானே அவங்க இருக்கிறாங்க. அப்ப எல்லா சாதிக்காரும் போடுவான், எல்லாரும் போடுவான். அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து சாதி பேரை தெருக்கு வைக்க கூடாதுறீங்க, ஆனா பாலத்துக்கு நாயுடுன்னு வைக்கிறீங்க, ஜிடி நாயுடுன்னு வைக்கிறீங்க. அது எப்படி? ஒரே அரசு ஒரு பக்கம் உத்தரவு போடுது, ஒரு பக்கம் பேரை சுட்டுது. இந்த பக்கம் சாதி ஒழிப்புன்னு நாடகம், அந்த பக்கம் சாதியை வச்சு ஒரு அரசியல். அதான் நடக்குது, வேற என்ன நடக்குது? ஓட்டுக்காகன்னு சொன்னோம். ஓட்டுக்காக முழுக்க வாக்கு தானே. திமுக கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, மக்கள் நலன் இருக்கா, தொலைநோக்கு பார்வை இருக்குதா, இந்த மக்கள் குறித்தான ஒரு கரிசனம் இருக்கா? எதுவுமே கிடையாது. முழுக்க வாக்கு அரசியல் தான். அந்த வாக்கு அரசியலுக்காக விளம்பர அரசியல். அந்த விளம்பர அரசியலுக்கு வந்து தத்துவார்த்தியான கோட்பாட்டு வேடங்கள், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசி என்ன பண்ண போற? உதயநிதியை முதலமைச்சர் அடுத்த அமர்த்தணும். அதுக்கு பிறகு நடிகராக வர போற இன்பநிதி, அவரை அடுத்த தலைமுறைக்கு உருவாக்கணும். ஒரு குடும்பம் வந்து ஆண்டு கொழுப்பதற்கு எல்லா வேடங்களும் இங்க தரிக்கப்படுது. அதான் உண்மை. நல்லது, நன்றி, வணக்கம் தம்பி. வணக்கம், என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் பிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும், அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.